விண்வெளியில் செயற்கைக்கோள்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் அதிகரித்து வரும் நிலையில் அவற்றை பாதுகாக்கும் புதிய திட்டத்தை இந்தியா தீவிரமாக முன்னெடுத்து வருகிறது. சமீபத்தில் ஒரு செயற்கைக்கோள் இந்தியாவின் இஸ்ரோ செயற்கைக்கோளை 1 கிலோமீட்டர் தூரத்திற்குள் நெருங்கிய சம்பவம் விண்வெளி பாதுகாப்பின் அவசியத்தை எடுத்துக்காட்டியது. இச்சம்பவம் குறிப்பாக இராணுவ பயன்பாட்டிற்காக பயன்படுத்தப்படும் செயற்கைக்கோளின் பாதுகாப்பை மேம்படுத்த தேவை என உணர்த்தியது. இஸ்ரோவின் செயற்கைக்கோள் தரைப்பகுதி கண்காணிப்பு போன்ற முக்கிய பணிகளில் ஈடுபட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து இந்திய அரசு பாடிகார்ட் செயற்கைக்கோள் எனப்படும் பாதுகாப்பு செயற்கைக்கோளை உருவாக்கும் திட்டத்தை ஆராய்ந்து வருகிறது. இவை விண்வெளியில் பிற விண்கலங்களின் அச்சுறுத்தல்களை அடையாளம் கண்டு அவற்றை எதிர்கொள்ளும் வகையில் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் இந்த முயற்சி விண்வெளி பாதுகாப்பை வலுப்படுத்தும் ஒரு பெரிய திட்டத்தின் பகுதியாகும். பல 1000 கோடி ரூபாய் மதிப்பில் 50 புதிய கண்காணிப்பு செயற்கைக்கோள்கள் ஏவப்பட உள்ளன. சமீபத்திய இந்தியா பாகிஸ்தான் மோதலின் போது இஸ்ரோவின் செயற்கைக்கோள் திறன்கள் முக்கிய பங்காற்றியதால் அதன் பாதுகாப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. மேலும் சீனாவை போன்ற வலுவான செயற்கைக்கோள் திட்டங்களை கொண்ட நாடுகளிடமிருந்து சவால்களை எதிர்கொள்கிறது இந்தியா. இதனை சமாளிக்க லிடார் போன்ற மேம்பட்ட தொழில்நுட்பங்களை உருவாக்கி அச்சுறுத்தல்களை முன்கூட்டியே கண்டறிந்து செயற்கைக்கோள்களை திசை திருப்பும் முயற்சிகளில் அரசு மற்றும் தனியார் ஸ்டார்ட் அப்கள் இணைந்து செயல்பட்டு வருகின்றன.